நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்பழி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்பழி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்பழி உன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சா? உண்மையை சொல்றா, எதுல அந்த பணம்? என்னங்க, எனக்காக ஹாஸ்பிட்டல் 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினீங்களா? ஐயோ கடவுளே, ஏதுங்க உங்களுக்கு அவ்வளவு பணம்? சொல்லுங்க. முழிக்கிறான் பாத்தியா உன் புருஷன்? 4 நாளா ஏன் சூட்கேஸ்ல இருந்த 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஆபீஸ்ல போய் திறந்து பார்த்தா காணாம போயிருக்கு. கரெக்டா உன் ட்ரீட்மெண்ட்க்கு இவன் அதே தொகையை கட்டிருக்கானா? என்கிட்ட இருந்து யார் திருடினான்னு தெளிவா தெரிஞ்சு போச்சுல. ஐயோ கடவுளே, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? லலிதா, நீ கூடவா? பேசாதீங்க. இப்படி ஒரு திருட்டு பணத்தை நான் உயிர் வாழணுமா? எதுக்குங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உன் புருஷன் திருடன்னு கேட்கவா என் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சீங்க? இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாங்க. லலிதா, நீ சும்மா இரு. வினய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. நீ என்னடி அவனுக்கு வக்காலத்து வாங்குற? அரஞ்சனா நகருடு. ஐயோ 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 ஐயோ, என்ன இப்படி உயிரோட கொன்னுட்டீங்களே. உயிர் இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது மானத்தோட வாழ்ந்து செத்து போகணும்னு சொன்னேன். எனக்காக யார்கிட்டயும் கையேந்த வேணாம்னு சொன்னேன். இப்படி களவாடி மானம் போறதுக்கு பதிலா கையேந்தி நின்று இருக்கலாமேங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்ன விடுங்க. இந்த பிஞ்சு மனசுல அவங்க அப்பா திருடன்னு பதிஞ்சு போச்சுன்னா அதுங்க வாழ்நாள் முழுசும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. ஐயோ லலிதா, நான் ஏய், சும்மா குடும்பமே கூடி நின்று நடிக்காதீங்க. போங்க வெளியில, திருட்டு நாய்ங்களா. ஓகே சார், ஓகே. உன்னுடைய பார்வையில தப்பு பண்ணது நான் தான். எதுக்காக இவங்களை வெளியேற்றணும்? டேய் நிறுத்துடா. உங்க ஒட்டுமொத்த யோகிதை என்னங்கிறதே எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் வெளில போங்கடா. என்னங்க, மாமா இல்லாத நேரத்துல ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? அவரு வந்துருட்டுங்க. ஏய், நீ வாய மூடுறி. என்னங்க, வாங்க போலாம். வாடா. அம்மா, நாங்க டாடா போகணும். அவரு எங்களுக்கு பமையெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னார். லலிதா, லலிதா, வேண்டாம் லலிதா, சொல்றத கேளு. போகாத லலிதா. சுசி வாடி. ஐயோ, நான் வரமாட்டேன். வான்னு சொல்றல, வாடி. வாங்க போலாம். அம்மா, நாங்க வரல. டாடா விட்டு நாங்க வரமாட்டோம். ஐயோ, இது உங்க தாத்தா வீடு இல்லடா, உங்க அப்பா திருடின வீடு. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் காப்பாத்திக்கணும்னா நாம வெளியே போய் தான் ஆகணும். வாங்க போலாம். வா. லலிதா, வேண்டாம் லலிதா, குழந்தைங்களை கூட்டிட்டு போகாத லலிதா. சொன்னா கேளு வீடு அஞ்சலி. ஆண்டி, 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 ஆண்டி. என்னங்க, ஏன் திகைச்சு போய் நிக்கிறீங்க? நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேணாமா? வாங்க போலாம். லலிதா, லலிதா, சொல்றத கேளு லலிதா. வேண்டாம் லலிதா, போகாத லலிதா, ப்ளீஸ். லலிதா, வினய், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்னங்க, என்னங்க? ஐயோ, லலிதா, நில்லு
உள்ள போ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். நீங்க அவரை வீட்டுக்கு கூட்டு போலாம். இருந்தாலும் அவர் இன்னும் 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். 6 மாசமா? ஆமாமா, ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னா சும்மா இல்ல. உங்க ஹஸ்பண்டுக்கு நடந்தது மேஜர் ஆக்சிடென்ட்மா. அவர் உயிர் பிழைச்சதே தெய்வாதீனம்னு தான் சொல்லணும். சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கு நார்மல் ஆயிடல டாக்டர்? ஆமாம்மா, நார்மல் ஆயிடுவாரு. ஆனா என்ன டாக்டர்? அது உங்களோட இன்னொரு லேடி வருவாங்களே, அவங்க யாரு? அவங்க என் அக்கா தான். இப்ப வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லைம்மா, அவங்க வந்தா என்னை மீட் பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அரவிந்த், வாங்க நீ. எங்க? எந்த இல்ல, தனியா இருக்க? சீஃப் டாக்டர் கூப்பிட்டாருன்னு இப்பதான் பார்க்க போயிருக்கா. இதோ வந்துட்டாலே. இந்து, டாக்டர் என்ன சொன்னாரு? நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்க. பரவாயில்லையே, நான் இன்னும் 1 வாரம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் இன்னும் 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா? 6 மாசமா? இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறதுக்கு என்னால இப்பவே முடியல. இன்னும் 6 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னா என்னால எப்படி சமாளிக்க முடியும்? அடிப்பட்ட காயெல்லாம் முழுசா ஆற வேணாமா? 6 மாசம் எல்லாம் சட்டுன்னு பறந்துரும், கவலைப்படாத. அக்கா, டாக்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. என்னையா? எதுக்கு? தெரியல, எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆனா அவரு உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா, நானும் வரட்டுமா? இல்ல இந்து, நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்து, டாக்டர் அன்னிக்கிட்ட என்ன பேச போறாரு? தெரியல. நான் கேட்டதுக்கு டாக்டர் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்போ ஏதோ ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சச்சே, நீங்க வேற. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, தைரியமா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்கம்மா, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம் டாக்டர்? வர சொன்னீங்களாமே, இந்து சொன்னா. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன உறவு? நான் அரவிந்தோட சிஸ்டர் டாக்டர். நான் அரவிந்த பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட நான் இது விஷயமா பேசுறதை விட நீங்க பக்குவமா எடுத்து சொல்றது தான் சரின்னு எனக்கு பட்டுது. அதான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க டாக்டர். அரவிந்துக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? அரவிந்தும் இந்துவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமாகி இப்போ ஒரு 6 மாசம் ஆகுது டாக்டர். அந்த பொண்ணு முழுகாம இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல டாக்டர், நானும் விசாரிச்சேன். ஆனா இன்னும் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறதா இந்து சொன்னா. ஏன் டாக்டர் கேக்குறீங்க? டாக்டர், நீங்க விசாரிக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர்? ஆமாம்மா, இந்த மோசமான ஆக்சிடென்ட்ல அரவிந்த் தகப்பனாகிற தகுதி இழந்துட்டார். ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டதால அவரோட இடுப்புக்கு கீழே எந்த அவயங்களும் இனிமே இயங்காது. படுக்கையும் வீல் சேரும் தான் இனி வாழ்க்கை. இதை நீங்க இப்பவே சொல்ல வேண்டாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மெதுவா பக்குவமா விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அரவிந்த் என்ன பாவம் பண்ணா டாக்டர்? கடவுளே. பார்க்கிறதுக்கு தைரியமான பொண்ணு மாதிரி இருக்கீங்க. நீங்களே கலங்கினா எப்படி? சந்தோஷத்தை அனுபவிக்க பழகின மாதிரி துக்கத்தையும் ஜீரணிக்க பழகிக்கணும். வேற வழி இல்லம்மா. என்னாலே இதை தாங்கிக்க முடியலையே. இந்த விஷயத்தை எப்படி தாங்கிக்க போறா?
என்னக்கா டாக்டரை பார்த்து பேசிட்டீங்களா? ம் பேசிட்டேன் இந்து. டாக்டர் என்ன சொன்னாரு? அது உன்னை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? அதுதான் டாக்டர் இந்து கிட்டவே சொல்லிட்டாரு. ஆமா சொல்லிட்டாரு இல்ல. அப்புறம் அது பில்லு ஃபைனல் செட்டில்மெண்ட் சொன்னாரு. ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் தானே பணம் கொடுத்தேன். அதனால பணம் மேட்டரெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு. கவலைப்படாத அரவிந்த், சின்ன அமௌண்ட் தான், கட்டிடலாம். சரி, உன் அண்ணன் கிட்ட சொல்லி உன் டிஸ்சார்ஜ்க்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். ம் இந்து பார்த்துக்கோ. ம் வரேன். சரி அண்ணி. இந்து, என்னங்க? அண்ணி நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற மாதிரி தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆக்சிடென்ட் ஆன பயம் உங்களை எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட வைக்குது. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம தூங்குங்க, அப்பதான் எல்லாம் சரியாகும். தூங்குங்க. வந்து நான் தான் தூங்குங்கன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் தூங்குங்க. கூப்பிடு. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து அதுங்க விளையாடுறதுக்கு நம்ம எதுவுமே வாங்கி தந்தது இல்லம்மா. அதான் கடற்கடையா ஏறி கலர் கலரா செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்கம்மா அந்த குட்டிங்கெல்லாம்? ராஜா, சுசி, எங்க போனீங்க ரெண்டு பேரும்? வாங்க இங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ராஜா குட்டி எங்க? சுசி குட்டி எங்க போச்சு? குட்டிங்களா, என்ன ஏமாத்தாதீங்க, சீக்கிரம் வாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்கன்னா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உள்ள? சீக்கிரம் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. அவங்க வர மாட்டாங்க மாமா. என்ன சொல்ற அஞ்சலி? ஆமா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்ன நடந்துச்சு? லலிதா புருஷன் பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா மாமா. அஞ்சலி? ஆமா மாமா, சங்கர் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு மாமா. அது கூட பரவாயில்ல மாமா, ஆனா வினய திருடன் சொல்லிட்டார் மாமா. நாக்கு பூசாம அப்படி ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு வெளியில போன திட்டி அனுப்பிட்டார் மாமா. கடவுளே. வினய் 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாரு. ஆனா அந்த பணம் ஏன் பொட்டில இருந்து திருடினதுதான்னு சங்கர் அடிச்சு சொல்றாரு. வினயும் அதுக்கு மறுத்து பேசாம மலங்க மலங்க முழிக்கிறார் மாமா. புருஷன் இப்படி அவமானப்பட்டு நிக்கிறது லலிதாவுக்கு சைக்கிள. வரமாட்டேன்னு அடம் பிடிச்ச குழந்தைங்களை கூட கதற கதற அடிச்சு இழுத்துட்டு போயிட்டா மாமா. பிசினஸுக்காக 5 லட்சம் ரூபாய் வினைகிட்ட நான் தான் கொடுத்தேன். கொடுத்து இதை யாருகிட்டையும் சொல்ல வேணான்னு அவங்கிட்ட நான் தான் சொன்னேன். பாவம், என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த அப்பாவி திருட்டு பட்டத்தை சுமந்துகிட்டு அமைதியா இருந்திருக்கான். இதை சாதகமா பயன்படுத்தி இந்த பையன் அவனை வெளியில அனுப்பிட்டான். அஞ்சலி, இப்ப லலிதா வினய் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல மாமா. சங்கர் என்ன அரைஞ்சு கதவு சாத்திட்டாரு. அறிவு கட்டவன். இப்ப அவன் எங்க இருக்கான்? இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு இப்பதான் கிளம்பி வெளியில போனாரு. ஆபீஸ்க்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ, இரு வரேன். மாமா, சங்கர், எதுக்காக அவங்கள வீட்டை விட்டு அனுப்புன? பின்ன அந்த திருட்டு கும்பல நடு வீட்டுல உட்கார வச்சு மரியாதை பண்ண சொல்றீங்களா? யாரா திருட்டு கும்பல்? வினய் மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரன் எனக்கு மகனா பிறக்கலைன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன்டா. அவனை பார்த்தா திருட்டு பையன் சொல்ற. இப்படி கண்டவனை நம்பி கடைசியில ஓட்டாண்டி ஆக்கி நடு ரோட்ல நிறுத்தின பிறகுதான் நீங்க ஓய்வு போல இருக்கு. என்ன சொன்னீங்க? வினய் நல்லவனா? அந்த நல்லவன் தான் என்கிட்ட இருந்து
5 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? வினய் உன்கிட்ட திருடுனானா? டேய் அவங்கிட்ட அந்த 5 லட்சம் ரூபாய் நான் தான்டா கொடுத்தேன். நீங்க கொடுத்தீங்களா? ஓஹோ, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாம பணம் கை மாறுதோ? இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? டேய் நான் எவ்வளவு வேணாலும் கொடுத்துருப்பேன். அதை கேட்க நீ யாரா? நீ யாரா? எவனோ ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பெத்த மகனை நீ யாருன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமால? ஆமா, என்ன நீங்க தான் பெத்தீங்களா இல்ல கடவுள கண்டெடுத்தீங்களா? உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆளை பெத்ததுக்கு அப்படி யாரையாவது எடுத்து வளர்த்திருந்தா கூட என் மனசு நிறைஞ்சிருக்குண்டா. இங்க பார், வீட்டை விட்டு போன என் பொண்ணும் மருமகனும் குழந்தைங்களோட திரும்பி வீட்டுக்கு வரணும். அவங்க இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கையோட கூட்டிட்டு வர. இல்ல உனக்கு என் வீட்டுல இடம் கிடையாது. டேய் இது ஏதோ சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக சொன்னன்னு மட்டும் நினைச்சுக்காத. இந்த சொக்கலிங்கத்துக்கு ஒருத்தனை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடவும் தெரியும், காலடியில தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும். புரிஞ்சு நடந்துக்க. அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வர. என்ன மாமா, சங்கரை போய் பாத்தீங்களா? அவரோட பணம் 5 லட்சம் காணாம போனது உண்மையா? சொல்லுங்க மாமா, என்னாச்சு? ஏன் அவர் இப்படி ஒரு பழிய வினய் மேல போட்டு வெளியில அனுப்புனாரு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? எதுவா இருந்தாலும் சங்கர் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பேச வேண்டியதானே? இப்படி ஆளுக்கு ஆள் ஆபீஸ்க்கு வந்து அரைஞ்சுக்கிட்டே போனா அவருக்கு அங்க என்ன சார் மரியாதை இருக்கும்? மானங்கட்ட மனுஷனுக்கு மதிப்பெண்ண வேண்டி கிடக்கு. அயோக்கிய பையன் பொய்யா ஒரு திருட்டு பட்டம் கட்டி கூட பிறந்தவளை குடும்பத்தோட வெளியே துரத்தி இருக்கானே. இவெல்லாம் ஒரு மனுஷனாயா? நான் சொன்னது சொன்னதுதான். அவங்கள தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்தாதான் அவனை நான் வீட்டுக்குள்ளேயே விடுவேன். உங்க மாப்பிளைக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்க கூடாது சார். அன்னைக்கு நீங்க அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் செக் அனுப்பி வச்சீங்க. அதுல சங்கர் கையெழுத்து போடல. அப்படியே வந்து வினய்க்கு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குன்னா அது எங்கிருந்து வாங்கினேன்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே சார்? வினய் எப்படி பிள்ளை சொல்லுவான்? நான் தான் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவன் வாயை அடைச்சிட்டேனே. மாமா, நான் தான் வினைக்கு 5 லட்சம் ரூபாய் வெளியில இருந்து வாங்கி கொடுத்தேன். அதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கான். கடவுளே, பல வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு குடும்பத்தோட என்கிட்ட வந்து சேர்ந்தா. பாவி மகன் இப்படி துரத்தி விட்டானே. நான் இப்ப அவங்களை எங்க போய் தேடுவேன்? அந்த குழந்தைங்க என்ன தாத்தா தாத்தான்னு கூப்பிடுற சத்தம் இன்னும் என் காதுலயே நிக்குதுயா. அதுங்க இப்ப எங்க அலைஞ்சுகிட்டு இருக்கோ? அவங்க சாபம் எல்லாம் இந்த தருதலையை சும்மா விடுமா? அன்னைக்கு என்னடானா ஆபீஸ்க்கு வந்து அந்த ரோஜை அரைஞ்சிட்டு போனான். இன்னைக்கு இந்த ஆளு அரைஞ்சிட்டு போறான். ஆளுக்கு கை வைக்கிறதுக்கு நான் என்ன புறமுக்கு நிலமா? சொக்கலிங்கத்தை இன்னைக்கு விட போறதில்ல, வச்சுக்கிறேன்.
எதுக்கு காலிங் பெல்ல இப்படி கதற விடுறீங்க? கையெடுங்க. மாமா இப்பதான் மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்க போனாரு. ஓஹோ, ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு அவர் தூங்க போறாரா? ஏய், கோபப்படுறியான சொக்கலிங்கத்த, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. உள்ள வாங்க. அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா அசிங்கமாயிடும். வாங்க. ஏய், வரத்தாண்டி போறேன். என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொக்கலிங்கம் சொன்னார்ல, அவர் கண்ணெதிரில நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும். கூப்பிடுறியாண்டால மிஸ்டர் சொக்கலிங்கம். ஐயோ வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பேசாம உள்ள வாங்க. ஏய் சுமாரே, ஏய் சொக்கலிங்கம், நான் கூப்பிடுறது காதுல கேட்கல? சொக்கலிங்கம் வெளிய வா. ஏய் விடுறி. ஏய் சொக்கலிங்கம் வெளிய வா. சொன்ன கேளுங்க, காலையில பேசிக்கலாம் வாங்க. ஏய் ஏய் சுமாரி, ஏய் சொக்கலிங்கம், ஏய் சொக்கலிங்கம், என்ன சொல்லிட்டு போன? வீட்டை விட்டு போனவங்களை கூட்டிட்டு வா, இல்லனா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனல. நான் அந்த நாய்களை கூட்டிட்டு வரல, இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மிஸ்டர் சொக்கலிங்கம். ஐயோ வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பேசாம உள்ள வாங்க. ஏய் சுமாரே, ஏய் சொக்கலிங்கம், நான் கூப்பிடுறது காதுல கேட்கல? ஏய் சொக்கலிங்கம், என்ன சொல்லிட்டு போன? வீட்டை விட்டு போனவங்களை கூட்டிட்டு வா, இல்லனா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனல. நான் அந்த நாய்களை கூட்டிட்டு வரல, இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மனுஷனுக்கு தாண்டா சொன்ன சொல் வரைக்கும். உன்ன மாதிரி மானங்கட்ட பயலுக்கு என்ன சொல்லி என்ன பண்றது? இப்ப புரியுதுல்ல? இனிமேல் அது ஆபீஸ்க்கு வந்து வெத்து சவடால் விடுறத நிறுத்திக்க. என்னங்க என்னங்க இது மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு? போங்க ரூம்ல போய் படுங்க. விட்ரி, நீ என்னடி நடுவுல? ஏய் நகர்றி. சொக்கலிங்கம், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அந்த கும்பல் தலை காட்டுச்சு, ஒட்டுமொத்தமா அத்தனை பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். அப்பானு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். யாரடா வெளில அனுப்புறது? உன்னை பெத்து தொலைச்சிட்டேங்கிற ஒரே ஒரு பாவத்துக்காக தான்டா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லனா என்ன பார்த்து கைய ஓங்கன பாரு, அன்னைக்கே நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிருப்பேன். என்னது? நீ என்ன வீட்டை விட்டு தள்ளிருப்பியா? சொக்கலிங்கம், அந்த ஆபீஸ் வேணா நீ கட்டினதா இருக்கலாம், ஆனா இந்த வீடு என் தாத்தாவுடைய சொத்து. இதுல உன்னை விட எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அத புரிஞ்சு நடந்துக்க. சரிங்க சரி, உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நாங்க எல்லாரும் உங்க தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க ரூமுக்கு போங்க ப்ளீஸ். அது உனக்கு புரியுதுடி. இதோ நிக்கிறார இந்த மனுஷனுக்கு புரியலையே. கண்ட நாய்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டு பணத்தை வர வாரி வாரி கொட்டுறாரு. இது உன் தாத்தா வீடு தானே? இதுல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை லலிதாவுக்கு இருக்குடா. அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு நீ யாரா? அவ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? போலீஸே உன்னை உள்ள முடிச்சு தள்ளுவாங்க. ஓ, அந்த ஓடுகாலிக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? போயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. போய்யா. ஏண்டா கூட பிறந்தவளே ஓடுகாலி நான் சொல்றேன். விடுமா? என்ன மாமா நீங்களும் ஒரு சரிசமமா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போங்க மாமா, வேண்டாம் மாமா. ஆரிஷ்னா அவ லலிதா வேண்டாம். நான் செத்தால அவதான்டா எனக்கு கொண்டு வைக்கணும். போங்க மாமா. விடுமா நீ? இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? உள்ள போங்க. போங்க மாமா. என்ன பேசறான் பாருமா அவன். சரிங்க மாமா, உட்காருங்க. தயவு செஞ்சு பொறுமையா இருங்க மாமா. உட்காருங்க மாமா. அவர்தான் புத்தி பேதலிச்சு போய் உளறாருன்னா நீங்களுமா? இப்படி கோவப்பட்டா உங்க உடம்பு தாங்காது மாமா. என்னது? நான் தள்ளி வச்சவ உனக்கு கொள்ளி வைப்பாளா? அவளுக்கு ஆண்டவனே புள்ளியே வச்சுட்டானே. இது அவருக்கு தெரியுமா? ஐயோ, லலிதாவை பத்தி இப்படி ஏதாவது உளறி வச்சுட்டாருன்னா மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருமே. என்னம்மா சொல்றாங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க படுங்க மாமா. அவர் ஏதோ உளறாரு. மாமா படுங்க மாமா ப்ளீஸ். ஏய் அஞ்சலி, நீங்க வர போறியா இல்லையா? தோ வந்துட்டேங்க. என்னங்க இது? ஏய்
கேட்டியடி உங்க மாமா சொன்னத? அந்த லலிதா இவருக்கு கொல்லி வைக்க போறாளா? அவளே இன்னைக்கும் நாளைக்கும். சும்மா இருங்க. லலிதாவுக்கு கேன்சருங்கிற விஷயம் மாமாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா அது அவர் உயிருக்கே கூட ஆபத்தாயிடும். தெரியாதா? இப்ப தெரிய வைக்கிறேன்டி. ஒரே கல்ல 2 மாங்காய் விழுதுனா வீசிட வேண்டியதுதான். தயவு செஞ்சு உள்ள போங்க. காலையில எழுந்திருச்சு யோசிச்சு பார்த்தா நீங்க பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியும். உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் இதெல்லாம் நல்லது இல்லைங்க. பேசினதெல்லாம் போதும், வார்த்தைய விடாதீங்க. ஏய், நான் சொல்லுவேன்டி, அந்த லலிதா சாக போறா. ஆமா, இதுக்கு மேல அவ எங்க சாகிறது? நீங்க திருட்டு பட்டம் கட்டி அவளை வெளியில போக சொன்னப்பவே அவ செத்து போயிட்டாளே. அப்புறம் எதுக்கு இப்படி வீணா சாப விடுறீங்க? ஏய், நீ மூடி மறைக்காதடி. நான் சொல்றது அவளோட உண்மையான சாவ. நீ சொல்ற மாதிரி. ஆமா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே யார்தான் அப்படியே இருக்க போறாங்க? எல்லாரும் ஒரு நாள் போய் சேர்ந்துதானே ஆகணும். நீங்களும் ஒரு நாள் போக போறீங்க, நானும் ஒரு நாள் போகதான் போறேன். இந்த பொறுப்பு யாருக்குமே சாஸ்வதம் இல்லைங்க. உள்ள போங்க, போங்க. ஏய், ஆஹா, நீங்க போறத கண்ணால பார்த்த பிறகுதான் நான் சாவண்டி. ஏய், ஐயோ அப்பா. ஏய், நான் சாக மாட்டேன்டி. என் சொத்துக்கு பங்கு போட வந்த அந்த லலிதா தாண்டி சாக போறா. இந்த சங்கரை ஏமாத்த நடிச்சா சங்கு தாண்டி, ஞாபகம் வச்சுக்க. ஏய், விட்ரி, ஓடி. ஓஞ்சா மாதிரி இருக்கு. சங்கர் லலிதா விஷயத்தை உளறி கொட்டி அது மாமாவுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடே தலைக்கீழா போயிருக்கும். அதுவும் இல்லாம அவளுக்கு கேன்சருங்கிற விஷயம் தெரிஞ்சும் சங்கர் இப்படி செஞ்சிருக்காருன்னு மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய அசம்பாவிதமாயிருக்கும். கடவுளே, இது வரைக்குமாவது கருணை காட்டினியே. காஃபி காஃபி கொண்டு வந்திருக்கேங்க. ஏய், வெச்சிட்டு போ. இப்ப புரியுதா? ராத்திரி நீங்க பேசின பேச்சும் ஆடின ஆட்டமும் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? வெளியில போ. பெருசா வந்துட்டா வியாக்கியானம் பேச. நான் ஒன்னும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல, நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்ததான் வந்தேன். மாமாவுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி, 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல சாக பழக்க கிடந்து வந்த மனுஷன் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? ராத்திரி குடிச்சிட்டு வந்து கத்தி கலேபரம் பண்ணி என்னவோ பங்காளி சண்டை மாதிரி குதிக்கிறீங்க. மாதிரி என்ன மாதிரி? இது பங்காளி சண்டை தான். என்னோட பங்கு அபகரிக்க வந்தவளோட சண்டை போடுறேன். அதுல என்னடி தப்பு? லலிதா உங்க பங்காளியா வரலீங்க. தன்னோட கடைசி மூச்ச இந்த வீட்ல விடணுங்கிற நோயாளியா வந்திருக்கா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தோ அவளை வீட்டை விட்டு அனுப்பி உங்க அப்பா மனசையும் நோகடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தயவு செஞ்சு லலிதாவையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஏண்டி சொல்ல மாட்ட? ஆனாதையா எங்களை அண்டி வாழ்ந்துட்டு இருந்த உன்ன லலிதா இந்த வீட்டுல மருமகள் ஆகிட்டு போயிருக்கால, அந்த விசுவாசத்துக்கு இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. இங்க பாருங்க, நான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னது விசுவாசத்தாலேயோ நன்றி கடனாலேயோ இல்ல. அதையும் தாண்டி மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவள திருட்டு பட்டம் கட்டி திருப்பி அனுப்புறது பெரிய பாவங்க. இதுக்கு விமோச்சனமே கிடைக்காது. அந்த பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா நான் கடைசியில ஓட்டாண்டிய நடுத்தருல தான் நிக்க வேண்டியிருக்கும். இங்க பார், நான் செய்யறது எதுவுமே என் மனசாட்சிப்படி நியாயமா தான் இருக்கு. நான் இப்படிதான் இருப்பேன், என் போக்கு இப்படிதான் இருக்கும். இதுல உனக்கோ அந்த சொக்கலிங்கத்துக்கோ உடன்பாடு இல்லைனா என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுங்க, நான் தடுக்க மாட்டேன். அதை விட்டுட்டு இப்படி அத்துமீறி அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்கிட்டா
மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. என்ன பண்றோம் பாருங்க இப்போ. ஆ? என்ன சீக்கிரம் போ. போலாம். போங்க. ஹலோ, பிள்ளை, நான் சொக்கலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். சங்கர் ஏகத்துக்கும் கெட்டு போயிட்டான். அவன் நடத்த ரொம்ப தப்பா இருக்கு பிள்ளை. என்ன சார், என்ன பண்ணார்? நேத்து ராத்திரி அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். குடிச்சுட்டா? ஐயோ சார். அது மட்டும் இல்ல, போதையில நேருக்கு நேரா நின்னு என்கிட்டயே வாக்குவாதம் பண்றான். அவன் தேற மாட்டான் பிள்ளை. சரி, அதை விடுங்க. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இனிமே அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம தான் லலிதாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். லலிதாவும் குழந்தைகளும் என் கண்ணிலே நிக்கிறாங்க பிள்ளை. அவங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இந்த கவலையில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது பிள்ளை. மாத்திரையை போட்டுக்கிட்டு தூக்கத்தை தேடுறதா இருக்கு. எப்படியாவது அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க பிள்ளை. சார், நான் எங்கேன்னு போய்? அவங்க வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம வினய் வீட்டுக்கு போனோம்ல, ஆமா சார், அந்த வீட்டுல தான் அவங்க இருப்பாங்க. அவ உங்க வார்த்தைக்கு எதிர்வாதம் பண்ணாம மரியாதை கொடுப்பா பிள்ளை. அதனாலதான் உங்களை அனுப்புறேன். தயவு செஞ்சு எனக்காக போய். என்ன சார் இது, நீங்க எங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு? நான் அதை நேத்தே பண்ணிருக்கணும் சார். என் புத்திக்கு படல. கவலைப்படாதீங்க சார், நான் இப்பயே அவங்க வீட்டுக்கு போய் கையோடு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். தைரியமா இருங்க. அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நீங்க விடாதீங்க. அங்க அப்பா உங்களுக்காக வேதனையோட காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. எப்படியாவது உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க பிள்ளை. முதல்ல நீங்க இது மாதிரி பேசுறது நிறுத்துங்க சார். கை காலில் விழுந்தாவது இந்த பிள்ளை அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைப்பான் சார். வச்சுட்டுமா சார்? என்ன வீடு பூட்டி இருக்கு? வெளியில போயிருப்பாங்களோ? அம்மா, இந்த வீட்டுல குடியிருக்கவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை குட்டிகளோட நேத்திக்கு வந்தாங்க. வந்த கையோட ஒரு டெம்போ கூட்டிட்டு வந்து சாமான எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டு காலி பண்ணிட்டாங்களா? அவங்க எங்க போயிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. வீட்டு காலி பண்ணிட்டாலும் குழந்தைங்க அதே ஸ்கூல்ல தானே படிப்பாங்க. அங்க போய் உங்களை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். இங்க ராஜா சுஷிலா 2 பசங்க படிக்கிறாங்களே, அவங்க 2 நாளா ஸ்கூலுக்கே வரலையா சார்? லீவ் லெட்டர் கூட கொடுக்காம இருந்துட்டாங்க. அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து புலம்பிட்டு போறாங்க. எக்ஸாம் டைம் வேற. நல்லா படிக்கிற குழந்தைங்களை இப்படி திடீர்னு ஸ்கூலுக்கு வராம நிறுத்திட்டாங்களே. மாமா, காலையில இருந்து இப்படி சாப்பிடாம வெறும் வயித்துல கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வந்து எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. இருக்கட்டுமா, இப்ப லலிதாவும் குழந்தைங்களும் வந்துருவாங்க, வினயும் வந்துருவான். அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறோமா? மாமா. ஆமாமா, அவங்க முன்னாடி குடியிருந்த வீட்டுக்கு பிள்ளைய அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா ஒரு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன்னு. பிள்ளை, உங்களுக்கு 100 ஆயுசு பிள்ளை. எங்க லலிதாவும் குழந்தைங்களும் பின்னாடி வராங்களா? சொல்லுங்க பிள்ளை, என்ன ஆச்சு? சார், நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன நடந்துச்சு சொல்லுங்க பிள்ளை. வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூட அந்த வீட்டுக்கு யாருமே இல்லை. பிள்ளை, அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்போ லலிதா எங்க போனாங்கன்னு தெரியல. சரி, குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்க்கலாம்னு போனா அவங்க 2 நாளா ஸ்கூலுக்கே வரலையா. குழந்தைங்க எங்கேன்னு அவங்க என்ன கேட்கறாங்க சார்? எனக்கு தெரியும் பிள்ளை, அவ இனிமே வரமாட்டா. என் பிள்ளை இனிமே என்ன பார்க்க வரமாட்டா. குழந்தைங்களை கூட
இனிமே இந்த வீட்டு பக்கம் அனுப்ப மாட்டா. அவளுக்கு என்னை விட வீம்பு வீரப்ப அதிகம் பிள்ளை. ஏன் ரத்தம் அப்படிதான் இருக்கும். போச்சு, எல்லாம் போச்சு. கனவு மாதிரி வந்துட்டு கனவு மாதிரியே கலைஞ்சு போயிட்டான். வேணாம் பிள்ளை, வேணாம். இனிமே யாரும் அவளை தேட வேண்டாம். அவ வரமாட்டான். குழந்தைகளை காட்டி இந்த அப்பா மனசை பறிச்சுக்கிட்டு பறந்தே போயிட்டான். ஏன் தலையெழுத்து அவ்வளவுதான் பிள்ளை. கடைசி காலத்துல பேரம் பேத்திகளோட சந்தோஷமா வாழ்ந்து செத்து போயிடலான்னு நினைச்சேன் பாரு. அது என் தப்புதான் பிள்ளை, என் தப்புதான், என் தப்புதான். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க சார். மாமா, மனசை தளர விடாதீங்க மாமா. லலிதாவும் குழந்தைங்களும் இப்ப எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். என்னது? அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? இதையமா நீ இவ்வளவு லேட்டா சொல்ற? அது அவங்க வந்தா திரும்பவும் சங்கர் சண்டை போடுவாருந்தா. அவன் ஏதாவது சொன்னா கால்ல இருக்கிறத கழட்டிட்டு அடிப்பான் அவனை. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். அது மாமா, லலிதாவோட ஃப்ரெண்டு வீடு அடையாறுல இருக்கு. வீட்ல இல்லைன்னா அவங்க அங்கதான் போயிருப்பாங்க. நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானும் வரேன், வா போலாம். இல்ல மாமா, நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போக வருவீங்கன்னு பழைய வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க அங்கே வந்துட்டீங்கன்னா அந்த இடத்தையும் விட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் மாமா, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். கையோட மாப்பிள்ள, லலிதா, குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவான். சரிங்க மாமா. போயிட்டு வாங்க. அஞ்சலி, லலிதா, இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு லலிதா? ரொம்ப முடியலையா? இந்த நிலைமையில நீ எங்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே, இது உனக்கே சரியா படுதா? என்ன பண்ண சொல்ற அஞ்சலி? இந்த வலியோட மன வலியும் சேர்த்து அனுபவிக்க சொல்றியா? தப்புதான். என் புருஷன் நடந்துக்கிட்ட முறை மன்னிக்க முடியாத தப்புதான். அதுக்காக நான் உன் கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு லலிதா. ஒரு விதத்துல நல்லதுதான். அப்பாவோட மடியில தான் என் உயிர் போகணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவர் மனசுல இடம் பிடிச்சு மறுபடியும் வந்து ஓட்டிக்கிட்டேன். இந்த நிலைமையில திடீர்னு நான் செத்து போயிட்டா அப்பா அதை தாங்கிக்கு வரா? லலிதா, இப்ப மட்டும் அவர் சந்தோஷமாவா இருக்காரு? உன்னையும் உன் குழந்தைங்களையும் பிரிஞ்சு அங்க மாமா புலம்பி தவிக்கிறாரு லலிதா. தயவு செஞ்சு மாமாவுக்காக உன்னோட முடிவை மாத்திக்க கூடாதா? அவருக்காக தான் நான் முடிவுக்கே வந்தேன். இதுக்கப்புறம் அவர் கண் பார்வையில படாம போறதுல நான் தீர்மானமா இருக்கேன். வீட்டை விட்டு போன லலிதா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பான்னு அவர் நினைச்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறதையோ இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறதையோ அவர்கிட்ட சொல்லிடாத. அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த வாக்க தயவு செஞ்சு காப்பாத்து. இதுதான் நீ எனக்கு செய்ய போற பெரிய உதவியா இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, உன் குழந்தைங்களையாவது என் கூட அனுப்பு. அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. அவங்கள கூட்டிட்டு போயாவது மாமாவுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறேன். வேண்டாம், நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா முழுசா போயிடணும். இப்படி குழந்தைங்களை விட்டுட்டு அரைகுறையா போகக்கூடாது. அப்பாவுக்கு அவங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வரும். இது இன்னும் இம்சையாடாதா? தயவு செஞ்சு எங்களை நீ இப்படியே விட்டுரு. லலிதா, நீங்க உள்ள போலாம்.
அஞ்சலி. மாமா லலிதாவையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்ன பிள்ளை இன்னும் அஞ்சலியை காணோம்? சார், லலிதாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் இல்ல, அவங்களும் கோபம் இருக்கும் இல்ல, வான உடனே வந்துடுவாங்களா சார்? என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க அவங்கலாம்? மாமா அது அவங்க சொல்லுமா ப்ளீஸ். வினயோட வீடு பெங்களூர்ல இருக்குல்ல, அங்க போயிருக்காங்களா? பாத்தீங்களா பிள்ளை, பாத்தீங்களா? இப்படித்தான் ஏதாவது நடக்கும்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, அவங்க போயிட்டாங்க பிள்ளை, இனிமே வரமாட்டாங்க. மாமா முழுசா கேளுங்க. அவங்க போயிட்டு அடுத்த வாரம் வரோன்னு சொல்லிருக்காங்களா? வினய் அம்மாவோட திதி நாளுக்காக போயிருக்காங்களா? அதுவும் இல்லாம குழந்தைங்க இங்கதானே படிக்கிறாங்க, அவங்க வந்துருவாங்க மாமா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. ஐயோ மாமா, அவங்க அடுத்த வாரம் வரப்போறது உறுதி. லலிதாவோட ஃப்ரெண்டு கிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். அவங்க இடையில போன் பண்ணா கூட நீங்க இங்க வேதனையோட காத்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டேன். அவங்க வந்த உடனே அந்த ஃப்ரெண்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா. நம்ம 2 பேருமே போய் லலிதாவை கூட்டிட்டு வந்துடலாம் மாமா. என்ன மாமா உட்கார்ந்துட்டீங்க? வாங்க சாப்பிடலாம். வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. அங்கிள், நீங்களாவது சொல்லுங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி பட்னியோட உட்கார்ந்துருக்காரு. என்ன காலையில சாப்பிடலையா? என்ன சார் அது, சின்ன குழந்தை மாதிரி வேம்பு பிடிக்கிறீங்க? அஞ்சலி தான் நம்பிக்கையா சொல்றாளே, லலிதாவும் குழந்தைகளும் வந்துடுவாங்கன்னு. போய் சாப்பிடுங்க சார். அந்த குழந்தைகள் இங்க வந்த பிறகு அவங்கள தூக்கி விளையாடவாவது உடம்புல தெம்பு வேண்டாமா சார்? அஞ்சலி, நீ போமா, சாப்பாடு எடுத்து வை. சார் சார் வாங்க சார், சாப்பிட வாங்க சார். வேண்டாம் பிள்ளை. சார் வாங்க சார். சொன்னா கேளுங்க பிள்ளை. வாங்க சார். வேண்டாம்னு சார் சொல்றேன். சாப்பிடுங்க சார், வாங்க சார். வாங்க சார். தாத்தா கதவு தருங்க தாத்தா. தாத்தா கதவு தருங்க தாத்தா. தாத்தா 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 கதவு தருங்க தாத்தா. தாத்தா கதவு தருங்க தாத்தா. இந்த நேரத்துல பசங்க சத்தம் கேக்குதே.